1/2 கப்பு பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அடுத்தது 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி, இது ரெண்டும் தனித்தனியாக கழுவி தனியாக ஊற வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கழித்து பருப்பும் அரிசியும் நல்லா ஊறிருக்கு. முதல்ல நம்ம பச்சரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து அரைக்க போகிறோம். இதுக்கு ஊற வச்ச தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த 2 அரிசியும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப கொஞ்சமாக. மாவு நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. இது தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் இப்போ ஊற வச்ச உளுந்து அதில் சேர்த்து நல்லா அரைக்கணும். இதுவும் நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்ச உளுந்து மாவை அரிசி மாவோட சேர்த்து துளியோண்டு உப்பு போட்டு நல்லா கலரி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அரைச்சி வச்ச மாவை ஒரு 8 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். 8 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா கல் தோசை மாவு நல்லா உப்பிருக்கு, நல்லாயிருக்கு. இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் இல்லைன்னா தவா சூடு பண்ணி கல் சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. இது ஒரு பக்கம் சூடான பிறகு மறுபக்கம் திருப்பி 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு தோசையை கல்லேருந்து எடுத்துகிட்டு சூடாக சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.